Hi, I'm Manimigli Vichirangan. I really feel on cloud 9 and I am in the pink of health. நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். இது எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஸ்கூல் காலேஜஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, பெரியவங்களுக்கும் இது ஏற்ற டாபிக். பங்க்சுவேஷன்ஸ். பங்க்சுவேஷன்றது நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை, பட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பர்டிகுலர்லி இன் இங்கிலீஷ். இதே ஒரு சயின்ஸு சோஷியலில் வந்து நீங்கள் பங்க்சுவேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் எழுதினா மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுல் ஸ்டாப் தானே, அது வைக்க மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் பங்க்சுவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நாங்கள் டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் கேபிட்டல், வெறும் கேபிட்டல் லெட்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வெறும் கேபிட்டல்ஸ் தானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கேபிட்டல்ஸே எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றதுக்கு 20 பாயிண்ட்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை மறக்காமல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ஃபபெட்ஸில் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர். இந்த கேபிட்டல் லெட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிகினிங். வென் யூ பிகின் டு ரைட் அ சென்டென்ஸ், ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் போட்டு தான் எழுதணும். இது கூடவா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வென் யூ பிகின் அ சென்டென்ஸ் யூஸ் அ கேபிட்டல் லெட்டர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, த மேங்கோஸ் ஆர் ஸ்வீட். இங்கே டி கேபிட்டல் எழுதணும், ஏன்னா அது சென்டென்ஸோட பிகினிங் லெட்டர் அது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் இல்லையா, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்ட பிறகு அடுத்த நியூ சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஃபுல் ஸ்டாப் வச்சு அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ப்ரோனவுன் ஐ. ஐ அப்படின்னு சொல்கிறோம், யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐ யூஸ் பண்ணுறது நிறைய பேர் நான் கரெக்ஷன் பண்ணும்போதே பார்த்துருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட, நல்லா படிக்கிற பசங்க கூட அந்த ஸ்மால் ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் ஐ யூஸ் பண்ணவே கூடாது. ஐ அந்த ஐ வந்து ப்ரோனவுனாக யூஸ் பண்ணும்போது ஸ்மால் ஐ யூஸ் பண்ணவே கூடாது. அது மிடில் எழுதுனா கூட சரி, ஏன்னா பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஆஃப்டர் ஃபுல் ஸ்டாப் தான் கேபிட்டல்னு சொன்னாங்க. இந்த ஐ நடுவில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், though she came late to my house, I gave her my lunch. இப்போ இந்த ஐ வந்து நடுவில் வருது, உடனே நீங்கள் ஸ்மால் ஐ போட்டக்கூடாது, கேபிட்டல் ஐ தான் போடணும். ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்மால் ஐ எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு வேர்ட் இருக்கு, சிங்க் அப்படின்னு இருக்கு, SINK, அங்கே ஸ்மால் லெட்டர் ஸ்மால் ஐ யூஸ் பண்ணலாம். an ink bottle அது மாதிரி இருக்கும்போது INK, அந்த ஐ ஸ்மால் ஐ யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் போம். தட் இஸ் போயம் சொன்னா உங்களுக்கு புரியும், POEM. இந்த போம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன், அது எழுதும் போது ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் எவ்ரி லைன், அந்த ஒரு லைன் வருதுன்னா அந்த லைன்ல வர முதல் லெட்டர் வந்து கேபிட்டலாக தான் இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த போயம் வேணா எடுத்து பாருங்க. For men may come and men may go, but I go on forever. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், நீங்கள் எதில் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அந்த லைன் பை லைன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக தான் இருக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் நடுவில் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் சரி, லாஸ்ட்ல வந்தாலும் சரி, we have to use only capital for the first letter. Okay, my name is Geeta, அப்போ G capital. ஓகே, யூரோப், இந்தியா, சைனா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக தான் இருக்கணும். ப்ராப்பர் நவுன்க்குலாம் கேபிட்டல் தான் எழுதணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அதாவது அட்ஜெக்டிவ் சொல்லி தரும்போது இது சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ப்ராப்பர் நவுனை வச்சு ஃபார்ம் ஆன அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியானா இந்தியன், சைனா மீன்ஸ் சைனீஸ், சைனீஸ் ஃபுட், இந்தியன் கேர்ள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். இந்தியன் கேர்ள்னும் போது ஐ கேபிட்டல், சைனீஸ் ஃபுட்னும் போது C கேபிட்டல். ஸோ ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு யூ ஷுட் யூஸ் ஒன்லி கேபிட்டல் லெட்டர்.
7th point, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல நீங்க பார்த்திருப்பீங்க. டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற வேர்ட்ஸ்லாம், அதாவது இன்வெர்டட் கமாஸ்க்கு உள்ள வர்றது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், the teacher said, comma open quotes, shall we have an extra class tomorrow morning? அங்க shall, saidக்கு அப்புறம் என்ன shall வருது, s small s யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. within inverted commas shall அப்படின்னும் போது s capital, அதை நான் வச்சுக்கோங்க. so inverted commas குள்ள வரும்போது first letter will be following capitals. 8th point, days of the week, months of the year, that is Sunday, Monday, Tuesday அதெல்லாம் எழுதுறோம் இல்லையா. so that first word வந்து first letter வந்து capital. okay, Sunday na s capital, Tuesday na t capital, like that. Similarly for months, November, December, n capital, d capital, like that. Next, 9th point, when you are talking about your subjects, நிறைய subjects இருக்கு இல்லையா நமக்கு, இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ் அதெல்லாம். இப்போ மேக்ஸ்னா m capital, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மேக்ஸ் m small m போட்டுறாதீங்க. I have seen children writing like that. so capital M. okay, chemistry C capital, physics P capital. okay, next 10th point, இப்போ ஜேர்னல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம், அதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து நம்மது டி கேபிட்டல் ஹெச் கேபிட்டல். நீங்க நினைக்கலாம் டி கேபிட்டல் எழுதிடுமே ஹெச் ஸ்மால் லெட்டர் எழுதினா என்னன்னு, நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும், அதனால தான் இதை சொல்றேன். ஸோ த ஹிந்து மீன்ஸ் டி கேபிட்டல் ஹெச் கேபிட்டல். த இந்தியன் எக்ஸ்பிரஸ் T capital, I capital, E capital. 11th point, languages. Languages, whether you like it or not, இங்கேயும் அதே மாதிரி தான், சப்ஜெக்ட் மாதிரி தான், you have to use capital letter for the starting letter. For example, French, F capital, German, G capital, English, E capital. okay, number 12, the epics, அதாவது the Ramayana, T capital, R capital, the Mahabharata, okay, the Gita, the Bible, the Quran. so இங்கெல்லாம் capitals தான் யூஸ் பண்ணணும். நம்ம T capital யூஸ் பண்ணிட்டோமே எதுக்கு, இப்போ the Gita means T capital யூஸ் பண்ணிட்டு இந்த G வந்து small letter எழுதலாம்னு நினைக்க கூடாது. so இதுதான் இங்க important thing. இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, டவுட்ஸ் வரும், அதனால தான் இதை ரிப்பீட் பண்றேன் நான். Number 13, religions. இப்போ ரிலிஜன்ஸ் பற்றி பேசும்போது கேபிட்டல் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். புத்திசம், ஜெயினிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துயிசம், அது மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். நெக்ஸ்ட் நம்பர் 14, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா ஹிஸ்ட்ரியில், அதெல்லாம் பற்றி மென்ஷன் பண்ணும்போது யூ ஷுட் யூஸ் ஓன்லி கேபிட்டல். த வேர்ல்ட் வார், WW ரெண்டுமே கேபிட்டல் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு தான் எழுதிட்டோமே, வார்க்கு ஸ்மால் W போடலாம்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி த பிரெஞ்ச் ரெவல்யூஷன், T capital, F capital, R capital, the Russian revolution, the industrial revolution. okay, next point, 15th point பாருங்க, ஒரு டிகிரிஸ் பற்றி சொல்லும்போது BA, B capital, A capital, MSc, MSc போது M capital, S capital, அந்த C வந்து ஸ்மால் லெட்டர், ஏன்னா அது சயின்ஸோட ஷார்ட் ஃபார்ம், அதனால S மட்டும் கேபிட்டல். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னும் M கேபிட்டல், S கேபிட்டல், வேற C ஸ்மால் c பார்த்துக்கோங்க. அதே மாதிரி PhD, டாக்டர் ஆஃப் பிலாசபி, P H is small h, dot and D capital. okay, next 16th one, name of the institutions, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, பாரத் சீனியர் செகண்டரி ஸ்கூல், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட், ஃபர்ஸ்ட் லெட்டர், பாரத்னா B கேபிட்டல், சீனியர் எஸ் கேபிட்டல், செகண்டரி எஸ் கேபிட்டல், ஸ்கூல் எஸ் கேபிட்டல். ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நோட்டீஸ் ரைட்டிங் ஒரு கொஸ்டின் இருக்கு உங்களுக்குலாம், அதில் வந்து இந்த மேலே அந்த யூ வில் பி ரைட்டிங் த நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், அங்கே நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் அதை இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் தப்பாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கேயும் மார்க் போக சான்சஸ் இருக்குது. ஸ்கூல் நேம் எழுதும்போது நிறைய பசங்க இப்போது
பாரத் சீனியர் செகண்டரி ஸ்கூல்னா பி கேபிட்டல் போட்டுட்டு மற்றெல்லாம் எஸ்எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதிடுவாங்க. ஸோ தட் டசன்ட் go with the notice writing. Okay, so everything is important. Capitals எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெசிக்னேஷன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இன்கம் ஐ, டேக்ஸ் டி, ஆஃபீஸர் ஓ, இதெல்லாம் கேபிட்டல். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, டி அண்ட் பி கேபிட்டல். ஸோ இந்த டெசிக்னேஷனுக்கு வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். 18th ஒன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வர இடத்துலலாம் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் அலாஸ், பிரவோ, ஓ காட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் தான் இருக்கணும். ஏ கேபிட்டல், ஓ கேபிட்டல், ஓ தனியாக வந்தாலும் அங்கே கேபிட்டல் ஓ தான் போடணும். அண்ட் ஹுரே, ஹுரேனா ஹெச் கேபிட்டல். 19th ஒன் இப்போ நேம் ஆஃப் ஃப்ளைட்ஸ், ஷிப்ஸ், அதுக்கெல்லாம் வந்து கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். இண்டிகோ, த எமிரேட்ஸ், டைட்டானிக், இங்கெல்லாம் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். த இந்தியன் ஏர்லைன்ஸ். நம்பர் 20 லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ங்கிற மாதிரி இப்போ ஒரு எஸ்ஏ எழுதுறீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ் கொடுப்பீங்க இல்லையா அந்த எஸ்ஏக்கு, த ஸ்பேஸ் ஏஜ், அ ட்ரிப் டு மனாலி, அது மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது அங்கே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதனால் உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் கேபிட்டல்ஸ் யூஸ் பண்ணணும்னு. கண்டிப்பாக இனிமேல் மிஸ்டேக்கே வரக்கூடாது அதில். ஸோ பங்க்சுவேஷன் வீடியோஸில் இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவாக எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து வர பங்க்சுவேஷன் வீடியோஸில் வந்து மற்ற பங்க்சுவேஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவோம். இந்த எண்ட், தட் இஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த பங்க்சுவேஷன்ஸ், கடைசியாக ஒரு ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எல்லா வீடியோஸும் கரெக்டாக பார்த்துருக்கீங்களான்னு தெரியும், உங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. ஸோ ஐ வில் see you with the next video. Till then, take care. Bye bye.